அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி கிளாஸை உங்கள் அன்புடன் வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி. இதற்கு முன்னாடி நடத்த பாடங்களில் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷம். இப்போ என்ன வகுப்புகள் அப்படின்னா, கூட்டாண்மையினுடைய அடிப்படை கணக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த கூட்டாண்மையுடைய அடிப்படை கணக்குகளில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 11 கணக்கு நடத்திருக்கிறோம். 10-11 நடத்திட்டோம். இதில் முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நிலை முதல் முறை, மாறுபடும் முதல் முறை, 2 விதமான கணக்குகள் அடிப்படையில் போட்டோம். நிலை முதல் முறையில் 2 கணக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஒன்று முதல் கணக்கு, இன்னொன்று நடப்பு கணக்கு. 2 கணக்கு செயல்படுகிறது. மாறுபடும் முதல் முறையில் ஒரே ஒரு கணக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். முதல் கணக்கு மட்டுமே செயல்படுகிறது. ஒரு சில நேரங்களில் எந்த கணக்கு தயாரிக்கப்படுது அப்படின்னா, லாப நட்ட பகிர்வு கணக்கு தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லாப நட்ட பகிர்வு கணக்கு எதற்காக தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா, முதல் கணக்கு தயாரிப்பதற்காக அது லாப நட்ட பகிர்வு கணக்கு பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த லாப நட்ட பகிர்வு கணக்கில் என்ன தேவைப்படுகிறது அப்படின்னா, லாப பங்கு, ஒரு நிறுவனத்தினுடைய கூட்டாளிகள் இருவர் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த இருவருடைய லாப பங்கு எத்தனை சதவீதம் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது, அதன் அடிப்படையில் தான் அந்த முதல் கணக்கு தயாரிக்கப்படுகிறது. அதன் கோணத்தில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், லாப நட்ட பகிர்வு கணக்கு தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இன்றைய வகுப்பில் என்ன முழுக்க நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 22வது கணக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இடையில் ஒரு சில கணக்கில் நடத்தினாலும் கூட இந்த முக்கியமான 5 மார்க்கில் கேட்கக்கூடிய முக்கியமான வினாக்களில் இந்த 22வது கணக்கு ரொம்ப முக்கியமான கணக்கு. அந்த வினாக்கள் ரொம்ப உன்னிப்பாக நீங்கள் கவனிங்க. ரைட். இப்போது இந்த லாப நட்ட பகிர்வு கணக்கில் என்ன இடம்பெறுகிறது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, தினேஷ் மற்றும் சுகுமார் 2018 ஜனவரி 1 அன்ற கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் ஈடுபட்டனர். தினேஷ் 1,50,000 முதல் கொண்டு வருகிறார். சுகுமார் 1,20,000 முதல் கொண்டு வருகிறார். இவங்களுடைய ஒப்பந்தம் முறையாக நிறைவேறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய ரேஷியோ பார்த்திங்கன்னா 2:1. தினேஷ் சுகுமாருடைய ரேஷியோ பார்த்திங்கன்னா லாப பகிர்வு விகிதம் பார்த்திங்கன்னா 2:1 என்ற அடிப்படையில் இருக்கிறது. கூட்டாளிகளுக்கு முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 4% தரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எடுப்பு மீதான வட்டி தினேஷுக்கு 3,600, சுகுமாருக்கு 2,200 கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தினேஷிற்கு சம்பளம் ஆண்டுக்கு 60,000 வழங்கப்பட வேண்டும் மற்றும் சுகுமாருக்கு தரப்பட வேண்டிய கழிவு ரூபாய் 80,000 அப்படின்னு சொல்கிறாங்க. 2018 டிசம்பர் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய அவங்களுடைய நிறுவனத்தில் ஈட்டிய லாபம் 2,20,000. லாப நட்ட பகிர்வு கணக்கு மட்டுமே தயாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இதில் ஒரு சில சின்ன ஒரு விளக்கம் மட்டும் உங்களுக்கு கொடுத்துறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், நம்ம கணக்கு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, லாப நட்ட பகிர்வு கணக்கு போடும்போது 2 பகுதி இருக்குது. ஒன்று பற்று பக்கம், இன்னொன்று வரவு பக்கம். 2 பகுதியுமே ரொம்ப முக்கியமான பகுதி. பற்று பகுதியில் என்ன இடம்பெறுகிறது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எடுப்பு மீதான வட்டி மட்டுமே செயல்படக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. லாப நட்ட பகிர்வு கணக்கு அப்படின்னு நீங்கள் தலைப்பு போட்டிங்கன்னா அதை நீங்கள் பேராடாக பிரிக்கணும். பற்று பக்கத்தில் என்ன இடம்பெறும் அப்படின்னா, எடுப்பு மீது வட்டி 2 மட்டும்தான் செயல்படும். வரவு பக்கத்தில் என்ன இடம்பெறும் அப்படின்னா, அந்த நிறுவனத்தில் ஈட்டிய நிகர லாபம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெட் ப்ராஃபிட்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த நிகர லாபத்தை முதல்ல போடணும். நிகர லாபம் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும்ன்றதை நம்ம விளக்கமாக சொல்ல போகிறோம். அப்போது பற்று பகுதியில் என்ன இடம்பெறுகிறது, வரவு பகுதியில் என்ன இடம்பெறுகிறது அப்படின்றது நம்ம போன வகுப்போட பார்த்தோம். முதல் கணக்கில் பார்த்தோம். முதல் கணக்கில் என்ன இடம்பெறுகிறது, பற்று பகுதியில் என்ன இடம்பெறும், எடுப்பு மீது வட்டி. வரவு பகுதியில் இருப்புக்கு கொண்டு வரப்பட்டது முதல் மீது வட்டி. அதுக்கப்புறம் ஊதியம், கழிவு, லாப பங்கு இடம்பெறும் இல்லையா. அப்போ இந்த லாப நட்ட பகிர்வு கணக்கில் வரவு பகுதியில் என்ன இடம்பெறும் அப்படின்னா, நிகர லாபம் கீழ் கொண்டு வரப்பட்டது இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒன்று இடம்பெறுகிறது அப்படின்னா, எடுப்பு மீது வட்டி இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பற்று பகுதியில் என்னென்ன இடம்பெறுகிறது நம்ம தெளிவாக இந்த கணக்கு மூலிமா நம்ம பார்க்கலாம். அப்போ 22வது கணக்கு தினேஷ் மற்றும் சுகுமார் லாப நட்ட பகிர்வு லாப நட்ட பகிர்வு கணக்கு போட்டுட்டு வரவு பகுதியில் என்ன போட போகிறோன்னா, நிகர லாபம் கீழ் கொண்டு வரப்பட்டது போட்டுங்க. நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறேன். நிகர லாபம் கீழ்க்கும். அப்போ நிகர லாபம் ஈட்டிய லாபம் எவ்வளோ அந்த ஆண்டினுடைய அப்படின்னு பார்க்கும்போது 2,20,000 போட்டுங்க.
2,20,000 போட்டுங்க. ரைட். இப்போது இந்த லாபரட்ட பகிர்வு கணக்கில் ரெண்டு இடம் வரும்னு சொல்லியிருக்கேன். ஒன்று நிகர லாபம், இன்னொன்று என்ன இடம்பெறுகிறது அப்படின்னு பார்க்கும்போது எடுப்பு மீது வட்டி அப்படின்னு சொன்னேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது எடுப்பு மீது வட்டி. அப்போ எடுப்பு மீது வட்டி அவங்க வந்து பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க டைரெக்டாக தொகை கொடுத்துட்டாங்கன்னா நீ டைரெக்டாக அமௌண்ட் எடுத்து போட்டுடலாம். அப்போ அவங்க டைரெக்டாக கொடுத்துட்டாங்க பாருங்கள், எவ்வளோ கொடுத்துட்டாங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்கள், 3,600 2,200 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தினேஷ் சுகுமார் 3,600, அவர் 2,200 அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ தினேஷ் எவ்வளோக்கு 3,600, சுகுமாருக்கு 2,200, மொத்தம் 5,800 ரூபா நீங்கள் எடுத்து போயிட்டு வெளியே போட்டுருங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே இதில் இடம்பெறாது. லாபரட்ட பகிர்வு கணக்கில் ரெண்டு மட்டும் தான் இடம் வரும். ஒன்று நிகர லாபம் கீழ் கொண்டு வரப்பட்டது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எடுப்பு மீது வட்டி. எடுப்பு மீது வட்டி டைரெக்டாக அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அமௌண்ட்டை போட்டுவிடுங்க. அப்படி கொடுக்கல, சதவீதம் மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்களுடைய எடுப்பு தொகை இன்ட்டு அவங்களுடைய சதவீதத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ இந்த ரெண்டுத்தையும் அமௌண்ட் போட்டு கூட்டி வெளியே போட்டுருங்க. ரைட். இந்த சைடில் என்ன இடம்பெறுகிறது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முதல் மீது வட்டி, சரியா, ஊதியம், கழிவு எல்லாமே இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முதல் மீது வட்டி நீங்கள் போட்டுங்க, முதல் மீது வட்டி போட்டுங்க. முதல் மீது வட்டி அவங்களே பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க, நம்ம கண்டுபிடிக்கணும், முதல் தொகையில் கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ பாருங்கள், முதல் மீது வட்டி 4%. அவங்களுடைய முதல் தொகை எவ்வளோ பார்க்கும்போது அவங்களுக்கு கணக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல் தொகை 1,50,000 இன்ட்டு 4/100, இதுதான் அவங்களுக்கு ஒரு ஆண்டுக்கான முதல் மீது வட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தினேஷுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 1,50,000 முதல் கொண்டு வராரு. அவருடைய முதல் மீது வட்டி தொகை எவ்வளோ? 4%. இப்போ பாருங்கள், 2 கேன்சல். இப்போ 1,500 4 பேருக்குன்னா எவ்வளோ? 6,000 ரூபா. ரைட்டு. ஃபஸ்ட்டுக்கு ஒரு கண்டுபிடிச்சாச்சு. இன்னொருத்தருக்கு எவ்வளோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது 1,20,000 சுகுமார் கொண்டு வரார். 1,20,000 கொண்டு வரார். அவருடைய சதவீதம் எவ்வளோ? 4/100. 2 போச்சு. 1,200 4 0 4 2 8 4 1 4 4,800. இப்போ முதல் சுகுமாருக்கு எவ்வளோ? தினேஷுக்கு எவ்வளோ? 6,000. சுகுமாருக்கு எவ்வளோ? 4,800. அப்போது தினேஷ் சுகுமார் பாருங்கள், 6,000 4,800, மொத்தம் 10,800 எடுத்து போயிட்டு வெளியே போட்டுருங்க. நல்லா புரிஞ்சுங்க. முதல் மீது வட்டி ரொம்ப சிம்பிளான கணக்கு இது. முதல் மீது வட்டி பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முதல் கொண்டு வர தொகையில் தான் நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கணும். அப்போ அவங்க எவ்வளோ கொண்டு வராரு அப்படின்னா 1,50,000 கொண்டு வராரு. அந்த 1,50,000 4% கண்டுபிடிச்சிங்கன்னா 6,000. அப்புறம் சுகுமார் எவ்வளோ கொண்டு வராரு அப்படின்னா 1,20,000 கொண்டு வராரு. அவருடைய தொகையை வந்து 4,800. சரியா? அந்த சதவீதம் 4% அது கண்டுபிடிச்சி நம்ம 10,800 போட்டுரும். சரி, அவங்களுடைய கழிவு ஊதியம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களே கணக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சம்பளம் 60,000 வழங்கப்பட வேண்டும். தினேஷுக்கு சம்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சம்பளம் போட்டுங்க, சம்பளம் அப்படின்னு போட்டு பிராக்கெட்டில் தினேஷ் அப்படின்னு போட்டுங்க. இங்கே 50,000 போட்டுங்க. தினேஷுக்கு 50,000 டைரெக்டாக போட்டுங்க. சாரி, 60,000 போட்டுங்க. ரைட். அதுக்கடுத்தது சுகுமாருக்கு தரப்பட வேண்டிய கழிவு 80,000 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கழிவு அப்படின்னு சொல்கிறாங்க, கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுகுமார் அப்படின்னு போட்டுங்க. அப்போ அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா சுகுமார் 80,000 போட்டுங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள். லாபரட்ட பயிர் கணக்கில் வரவு பகுதியில் என்ன இடம்பெறுகிறது? நிகர லாபம் கீழ் கொண்டு வரப்பட்டது வரும். அடுத்தது என்ன வரும்னு சொல்லியிருக்கேன்? எடுப்பு மீது வட்டி வரும்னு சொல்லியிருக்கேன். எடுப்பு மீது வட்டி டைரெக்டாக அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. கொடுக்கல அப்படின்னா அவங்க சதவீதம் கொடுப்பாங்க. அந்த சதவீதத்தின் அடிப்படையில் நம்ம எடுப்பு மீது வட்டி கண்டுபிடித்து அந்த தொகையை கூட்டி வெளியே போடணும். சரியா? ரைட். இது ரெண்டு மட்டும் தான் வரவு பகுதியில் இடம்பெறும். பற்று பகுதியில் என்ன இடம்பெறுகிறது அப்படின்னு பார்க்கும்போது முதல் மீது வட்டி இடம்பெறுகிறது. அடுத்தது என்ன அப்படின்ற சம்பளம், அடுத்தது கழிவு. இது 3 மட்டுமே இடம்பெறக்கூடிய எண்ணங்கள். இப்போ நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம் பாருங்கள். 2,20,000 ப்ளஸ் ஒரு 5,000, 2,25,800 போட்டுங்க. 2,25,800. இந்த 2,25,800 இங்கே போட்டுங்க. 2,25,800 போட்டுங்க. அதுக்கப்புறம் 10,800 ஒரு 80, 1,40,000
ஒரு 10,800 8051 1,50,800. இப்போ 2,25,800ல் 1,50,800 கழிச்சிருங்க. 0 0 5 12 5 போச்சுன்னா 7 75,000. இந்த 75,000ன்றது லாபம். 75,000ன்றது லாபம். இந்த லாபத்தை 2 பேருக்கு பிரிக்கிறோம். யாருக்கு பிரிக்கிறோம் அப்படின்னா தினேஷ் சுகுமாருக்கு பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. டோட்டல் பண்ணிவிட்டு அதனோட லாபத்தொகை லாபம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 75,000 கண்டுபிடிச்சிருக்கிறோம். அவங்களோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2:1. அவங்களுடைய 2 கூட்டாளியுடைய லாப பகிர்வு விகிதம் என்ன கண்டுபிடிக்கப்படுது? 2:1 என்ற விதத்தில் கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா பாருங்கள். இப்போ லாபம் 75,000 போட்டுட்டோம். 75,000 இன்ட்டு 2:1. அப்போ 2/3. ஏன் 2/3ன்னு போடுறோன்னு பாருங்கள். 2:1 = 2/3 1/3. இதுதான் அவங்களுடைய ரேஷியோ. நல்லா புரிஞ்சுங்க. 2/3 1/3. அப்போ 75,000 இன்ட்டு 2/3. இப்போ அடித்து பாருங்கள் 3 2 3 6 மிச்சம் 1 15 5 3 15 25,000 இன்ட்டு 2ஆல் பெருக்குன்னா எவ்வளோ? 50,000. அப்போ ஒரு கூட்டாளிகளுக்கு 50,000 அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு 75,000 2/3 போட்டிங்கன்னா 50,000 வந்துடும். அதே 75,000 இன்ட்டு 1/3 போட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் அதே 15 தான் வரும். அதே 25,000 வரும். ஏன் வருதுன்னா 7 3 2 6 மிச்சம் 1 15 5 3 15 இந்த 3 சேவர் மேலே போட்டுங்க. 25,000 × 1 பெருக்கிங்கன்னா 25,000. அப்போது இது 2 மடங்கு. இது என்னது? 1 மடங்கு. அப்போது இங்கே 50,000 இங்கே 25,000. நல்லா புரியுதுங்க. நல்லா கவனிங்க. லாப நட்ட பகிர்வு கணக்கில் வரவு பக்கத்தில் அவங்களுடைய நிகர லாபம் கொடுத்துருப்பாங்க கணக்கில். அதை நீங்கள் கொண்டு வந்து அந்த தொகையை போட்டுடுங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எடுப்பு மீது வட்டி தொகை டைரெக்டாக அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. 2த்தையும் கூட்டி வெளியே போட்டுருங்க. கொடுக்கலன்னா கண்டுபிடிக்கணும். சரியா? கண்டுபிடிச்சி நீங்கள் போடணும். பற்று சைடில் முதல் மீது வட்டி ஊதியம் கழிவு. ஊதியன்றது சம்பளம் சொல்லலாம், ஊதியம்னு சொல்லலாம். அப்போ சம்பளம்னு கொடுத்துட்டாங்க சம்பளம் போடுங்க, ஊதியம் கொடுத்தா ஊதியம் கொடுங்க. 2 பேருக்கு கொடுத்துட்டாங்கன்னா 2த்தையும் கூட்டி வெளியே போடுங்க. இல்லை தனிப்பட்ட முறையில் ஒரே ஒரு கூட்டாளிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஒரு கூட்டாளியுடைய தொகையை மட்டும் நீங்கள் போட்டால் போகிறோம். அதுக்கப்புறம் கழிவு கொடுத்துருப்பாங்க. அந்த கழிவு தொகையை நீங்கள் டேரெக்டாக போட்டுருங்க. அதுக்கப்புறம் இதில் கூட்டி பேலன்ஸ் பண்ணிங்கன்னா இந்த 75,000 வருது இல்லையா? அதில் 75,000 லாப பகிர்வுதுன்னு அது 2:1 2:1 விகிதத்தில் அவங்களுடைய லாபத்தை பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே பாருங்கள் 75,000 2/3 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 50,000. சரியா? அதே 75,000 × 1/3 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 25,000. இதுதான் இவங்களுடைய லாபம். இதுதான் லாப நட்ட பயிர் கணக்கு. கண்டிப்பாக இதில் 5 மார்க்கில் டெஃபினட்டாக கேட்பாங்க. இதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. சரியா? அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். லாப நட்ட பயிர்வு கணக்கு போட்டோம் இல்லையா? கூட்டாண்மையுடைய நிறுவன அடிப்படை கணக்குகளில் நிலை முதல் முறை மாறுபட முதல் முறையில் சொன்னேன் இல்லையா? மாறுபட முதல் முறையில் ஒரு கணக்கு தயாரிக்கப்படுறது, முதல் கணக்கு மட்டுமே தயாரிக்கப்படுறது. அந்த முதல் கணக்கு தயாரிப்பதற்கு ஒரு சில நேரங்களில் லாப நட்ட பகிர்வு கணக்கு கண்டிப்பாக தயாரிக்கப்பட வேண்டும். அந்த லாப நட்ட பகிர்வு கணக்கு தான் நம்ம போட்டுக்கிறோம். இப்போது அப்போ 22வது கணக்கு நம்ம லாப நட்ட பகிர்வு கணக்கு போட்டோம் இல்லையா? நிகர லாபம் கீழ்கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் எடுப்பு மீது வட்டி, பற்று சைடில் முதல் மீது வட்டி, அதுக்கப்புறம் சம்பளம் கழிவு இதெல்லாம் பார்த்தோம். ரைட்டு. இப்போ 23வது கணக்கில் 2 கூட்டாளி இருக்காங்க. அந்தோணி மற்றும் ரஞ்சித் என்ற 2 கூட்டாளிகள் இருக்கிறாங்க. அவங்களுடைய முதல் தொகை அந்தோணி எவ்வளோ கொண்டு வர்றார் அப்படின்னா 4 லட்சம் கொண்டு வராரு. ரஞ்சித் எவ்வளோ கொண்டு வர்றார் அப்படின்னா 3 லட்சம் கொண்டு வராரு. அவங்களுடைய கூட்டாண்மை ஒப்பந்தம் இருவருக்கும் சமமான தொகையை பகிர்ந்து அளிக்கப்படும் ஒப்புக்கொண்டுள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே அவங்களுடைய ஈக்குவல் ஷேரிங், 2 பேருமே சமமான தொகையை அவங்களோட லாபம் போகணும். இல்லை 10,000 ரூபாய் லாபம் கிடைக்குது அப்படின்னு வச்சிங்களேன். அந்த 10,000 ரூபாய் லாபத்தில் 2 பேருமே சமமான தொகை, ஒருத்தருக்கு 5,000 இன்னொருத்தருக்கு 5,000 பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்று ஒப்புதலை கொடுத்துள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நேராக கொடுத்துடலாம். அவங்களுடைய முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 5% அப்படின்னு சொல்கிறாங்க. எடுப்பு மீது வட்டி அவங்களே கொடுத்துட்டாங்க, அமௌண்ட் கொடுத்துட்டாங்க டைரெக்டாக. அதனால் அது பிரச்சனை இல்லை. எடுப்பு மீது வட்டி பார்க்கலாம். எடுப்பு மீது வட்டி அவங்க கணக்கில் கொடுக்கல, வெறும் லாபம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, நிகர லாபம் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்ம டைரெக்டாக கணக்கு போயிடலாம். ரைட். இப்போது லாப நட்ட பகிர்வு கணக்கில் வரவு பக்கத்தில் நிகர லாபம் கீழ்கொண்டு வரப்பட்டதுன்னு போட்டுங்க. நிகர லாபம் கீழ்கொண்டு வரப்பட்டது. நிகர லாபம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள்? 3,65,000 கொடுத்துருக்காங்க. 3,65,000 கொடுத்துருக்குறாங்க.
3,65,000. நிகர லாபம் கீழ்கொண்டு வரப்பட்டதுன்னு போட்டுங்க. லாப நட்ட பகிர்வு கணக்கில் லாப நட்டன் வராது, நிகர லாபம் கீழ்கொண்டு வரப்பட்டதுன்னு மட்டும்தான் வரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2 வரும்னு சொல்லியிருக்கிறேன். லாப நட்ட பகிர்வு கணக்கில் வரவு பக்கத்தில் 2 மட்டும்தான் இனங்கள் இடம் வரும். ஒன்று நிகர லாபம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எடுப்பு மீது வட்டி வரும்னு சொல்லியிருக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2 மட்டும்தான் இடம். பற்று சைடில் முதல் மீது வட்டி, ஊதியம், கழிவு எல்லாமே இடம்பெறக்கூடும். அப்படி சரி, இல்லை எடுப்பு மீது வட்டி இங்கே போடணும். ஆக்சுவலாக எடுப்பு மீது வட்டி கணக்கில் கொடுக்கல இல்லையா? ரைட், அது தேவையில்லை, விட்டுருங்க. கொடுத்துதானே போடுங்க, கொடுக்கலன்னா விட்டுருங்க. அடுத்தது பற்று சைடில் முதல் மீது வட்டி போட்டுங்க. முதல் மீது வட்டி. அப்போ முதல் மீது வட்டி அவங்க முதல் தொகை எவ்வளோ கொண்டு வராங்க பாருங்கள். இவர் அந்தோணி 4 லட்சம் கொண்டு வராரு, ரஞ்சித் 3 லட்சம் கொண்டு வராரு. சரியா? அப்போ பாருங்கள் 5% அவங்களுடைய. இப்போ 4 லட்சம் 3 லட்சம் இன்ட்டு 5/100 இப்படி கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள் 2 கேன்சலு. இப்போ பாருங்கள் 4000 இன்ட்டு 5 பிறகுனா 5×4 20,000. இவருக்கு 5/100. இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா 3000 இன்ட்டு 5 பிறகுனா எவ்வளோ? 15,000. நீங்கள் அங்கே போட்டுக்கலாம். யார் அவங்க பேர் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அந்தோணி, ரஞ்சித்னு கொடுத்துருக்காங்க. இங்கே அந்தோணி, ரஞ்சித். அப்போ 20,000. இங்கே பட்டு சைடில் 20,000 போட்டுங்க. இவருக்கு 15,000 போட்டுங்க. ரெண்டுத்தையும் கூட்டி 35,000 வெளியே போட்டுருங்க. நல்லா புரிஞ்சுங்க. முதல் மீது வட்டி உங்களுக்கு டைரெக்டாக அமௌண்ட்டு கொடுக்க மாட்டான், தொகையை கொடுக்க மாட்டான். அவங்க சதவீதம் கொடுத்துருவாங்க, 5% கொடுத்துருவாங்க. அப்போ முதல் தொகையில் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அவங்களுடைய முதல் தொகை எவ்வளோ? 4 லட்சம். 4 லட்சம் இன்ட்டு 5/100 கணக்கு பண்ணி எவ்வளோ வரும்? 20,000. அதேமாதிரி 3 லட்சம் இன்ட்டு 5/100 போட்டிங்கன்னா எவ்வளோ? 15,000 வரும். அப்போ 2 பேருக்கு முதல் மீது வட்டியை நீங்கள் போட்டாச்சு. ஓகேவா? புரியுதா இல்லையா? ரைட். அதுக்கடுத்தது கவனிங்க. அடுத்தது ஊதியம் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க பாருங்கள். யாருக்கு? அந்தோணிக்கு டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஊதியம் 90,000 கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஊதியம் அப்படின்னு அந்தோணி அப்படின்னு போட்டுங்க. 90,000 டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. அந்த டைரெக்டாக 90,000 கொடுத்துட்டாங்கன்னா எடுத்துமேட்டு வெளியே போட்டுருங்க. அதுக்கடுத்தது கழிவு அப்படின்னு கொடுக்குறாங்க. கழிவில் ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. கழிவு ஒன்று கொடுக்கும்போது அவங்களுடைய லாப பகிர்வு தான் கொடுத்துட்டாங்க. அந்த என்ன சொல்கிறாங்கன்னா, கழிவினை கழித்த பின் நிகர லாபத்தில் 25% ரஞ்சித் கழிவாக பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 2 விதமான கழிவு இருக்குது. கழிவுக்கு முன் உள்ள நிகர லாபம், கழிவுக்கு பின் உள்ள நிகர லாபம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கழிவுக்கு பின், இந்த மாதிரி நல்லா கவனிங்க, கழிவுக்கு பின், கழிவுக்கு முன் 2 லாபம் இருக்குது. 2 விதமான லாபம் இருக்குது. அந்த 2 விதமான லாபம் கொடுத்துட்டாங்களாம். கழிவுக்கு முன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, கழிவுக்கு பின் கேட்டாங்கன்னா, இப்போ ஒரு 10% வச்சுக்க, 10% டைரெக்டாக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்க. நீங்கள் கழிவுக்கு பின் கேட்டாங்கன்னா 10/100 அப்படின்னு போட்டுங்க. கழிவுக்கு பின் கேட்டாங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க. கழிவுக்கு முன் கேட்டாங்கன்னா 10/110 போடணும். இந்த 2% ரொம்ப முக்கியமானது. கழிவுக்கு பின் அப்படின்னு கேட்டாங்கன்னா 10/100. கழிவுக்கு முன் உள்ள நிகர லாபத்தில் ரஞ்சித் 10% கழிவு பெறுகிறார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 10/110 போடணும். அப்போ இங்கே யார் கழிவு பெறுகிறார்? இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள். யார் கழிவு பெறுகிறார்? அந்தோணி. ரஞ்சித் கழிவாக பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுடைய ரஞ்சித் எவ்வளோ கழிவாக பெறுகிறாரு? கழிவுக்கு பின் உள்ள நிகர லாபத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. கழிவுக்கு பின். அப்போ பின் என்பது என்னது? 10/100 அப்படின்னு சொல்கிறாங்க. டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. 10/100 கொடுத்துட்டாங்க. அப்போ கழிவுக்கு பின் கேட்டாங்கன்னா எவ்வளோ போடணும்? நீங்கள் இதை போடணும், 10/110 போடணும். கழிவுக்கு முன் கேட்டாங்கன்னா 10/110. கழிவுக்கு பின் உள்ள நிகர லாபத்தில் அப்படின்னா 10/100 போடணும். அவங்க என்ன கொடுத்துட்டாங்க பாருங்கள். கழிவுக்கு பின் உள்ள நிகர லாபத்தில் ரஞ்சித் 25% கழிவாக பெறுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் கழிவுக்கு முன் கழிவுக்கு முன் உள்ள நிகர லாபம் அப்படின்போது 10/110. கழிவுக்கு பின் கேட்குறதுக்கு பதிலாக முன் கொடுத்துட்டாங்க. நீங்கள் அதில் ஒரு சின்ன கரெக்ஷனு. கழிவுக்கு
பின் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக கழிவுக்கு முன் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். கழிவுக்கு முன் அப்படின்ற நிகர லாபத்தை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கழிவுக்கு முன் அப்படின்னு பார்க்கும்போது 25% கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் 25%ல் அப்போ பாருங்கள் அவங்களுடைய கழிவு எவ்வளோ தொகை கொடுக்குறாங்க பாருங்கள். 3,65,000 35,000 2,40,000 இன்ட்டு 2,40,000 இப்போ 1:1 2,40,000 into 25 divided by 125. லாபம் உங்களுக்கு இப்போது இந்த நிகர லாபம் இருக்கு இல்லையா, நல்லா கவனிங்க. 3,65,000 இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் கூட்டிங்க. இப்போது அந்த நிகர லாபம் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 3,65,000 இருக்கு இல்லையா, ரைட்டு. இது ரெண்டுத்தையும் கூட்டிங்க. 35,000 90,000 எவ்வளோ பார்த்துங்க, 90,000 ஒரு 35,000 ரெண்டுத்தையும் கூட்டிங்க. 5 12 1,25,000. இப்போ இந்த 3,65,000ல் இந்த முதல் மீது வட்டியும் ஊதியத்தின் ரெண்டுத்தையும் கூட்டி இதை கழிச்சிருங்க. இப்போ இந்த 1,25,000 கழிச்சிருங்க. 0 6 2 போச்சுன்னா 4 3 1 போச்சுன்னா 2. இந்த 2,40,000 இந்த 2,40,000ல் எவ்வளோ பர்சன்டேஜ் கழிவு, 25%. அப்போ 25/125. ஏன் அப்படின்னா கழிவுக்கு முன் உள்ள நிகர லாபத்தில் யார் கழிவு பெறுகிறார், ரஞ்சித் கழிவு பெறுகிறார். எவ்வளோ சதவீதம், 25/125. கழிவுக்கு பின் கேட்டாங்கன்னா 25/100 போடணும். சரியா? அப்போ 1,25,000 சாரி, அப்போ இந்த கழிச்சிருங்களா 2,40,000 இன்ட்டு 25 டிவைடட் பை 125 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த 2,40,000ல் 25% கண்டுபிடிச்சிங்கன்னா அடிங்க பார்க்கலாம். 5 25 125 1 25 25. இங்கே பாருங்கள், 1 5 4 5 20 8 5 40. எவ்வளோ, இந்த 3 சைபரை தூக்கி போட்டுங்க, 48,000 ரூபா. இந்த 48,000 தான் கழிவு, ரஞ்சித் அப்படின்னு போட்டுங்க. ரஞ்சித்னு போட்டு 48,000 கழிவு. இதுக்கப்புறம் டோட்டல் பண்ணிங்க. இந்த 3,65,000 அப்படியே கீழே இறக்கிடுங்க. இந்த 3,65,000 இங்கே போட்டுங்க. சரியா? அதுக்கப்புறம் நல்லா புரிதா கவனிங்க. இப்போது கழிவுக்கு முன் உள்ள நிகர லாபத்தில் ரஞ்சித் 25% கழிவு பெறுகிறார். எப்படி வந்து நிகர லாபத்தை மட்டும் கூட்டிங்க. ஃபஸ்ட்டு 3,65,000 போட்டுங்க. அதில் முதல் மீது வட்டியும் ஊதியத்தையும் ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா எவ்வளோ வரும், 1,25,000. அப்போ 3,65,000ல் 1,25,000 போச்சுன்னா மீதி எவ்வளோ, 2,40,000. 2,40,000ல் எவ்வளோ பர்சன்ட் கழிவு, 25% கழிவு. அப்போ கழிவுக்கு முன் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், 25/125 போடணும். அப்போது 2,40,000 இன்ட்டு 25/125 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது, 48,000 வரும். பாருங்கள், 25 125 1 25 முடிஞ்சு போச்சு. 1 5 5 24ல் எத்தனை 5 இருக்குது பாருங்கள், 4 5 20 4 மீதி 40 8 5 40 3 சைபர் இருக்குது, தூக்கி போட்டுங்க. எவ்வளோ, 48,000. இந்த 48,000ன்றது என்னது, கழிவு, ரஞ்சித் கழிவு 48,000. இதுக்கப்புறம் நீங்கள் டோட்டல் பண்ணிக்கணும். சரியா? இப்போ பாருங்கள், இப்போ 1,25,000 ப்ளஸ் ஒரு 48,000 இப்போ கூட்டிங்க. 8 5 13 மிச்சம் 1 5 2 7 1 1,73,000. இப்போது இந்த 3,65,000ல் 1,73,000 கழிச்சிருங்க. 0 5ல் 3 போச்சுன்னா 2 14 7 போச்சுன்னா 9 2ல் 1 போச்சுன்னா 1 1,92,000. 13 மிச்சம் 1 5 2 7 சரியாக போச்சு. 1,73 3 65 5 3 போச்சு 2 14 9 2ல் 1 போச்சுன்னா 1 1,92,000. இந்த 1,92,000 தான் லாபம். யார், அந்தோணி ரஞ்சித். அப்போது இந்த 1,92,000 இங்கே போட்டுங்க. இது ரெண்டாக பிரிக்கணும், ஈக்குவல் ஷேராக பிரிக்கணும். 1,92,000 சமமான தொகையாக பிரித்து கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 1,92,000 இன்ட்டு அப்போ 2/1 அப்படி கூட போடும், 2/3 இல்லையா? அப்போ பாருங்கள்,
90 சரி 2ஆல் வகுத்துருங்க. இப்போ 2ஆல் வகுத்துருங்க. 2ஆல் வகுத்திங்கன்னா சமமான தொகை. அப்போது வந்து 2ஆல் வகுத்திங்கன்னா 9 2 18 மிச்சம் 1 6 2 12 இல்லையா? அப்போ ஒரு ஆளுக்கு 96,000, இன்னொரு ஆளுக்கு 96,000. அப்போ 96,000 போட்டு பாருங்கள். 0 12 மிச்சம் 1 10 19. அப்போ 1,92,000. அப்போ சமமான தொகை காண்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 96,000 ஏன் 96,000 அப்படின்னா அவங்க ரேஷியோ வந்து ஈக்குவலாக கொடுத்துருக்குறாங்க. 1:1 ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ லாபம் வருதோ 2 பேருமே சமமான தொகை பிரித்து கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே 2:1 இருந்தால் அவங்களுடைய ரேஷியோ அவங்களுடைய லாப பகிர்வு விதம் வேறுபட்டு காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 1,92,000 அப்படின்னா 2 பேருக்கும் ஈக்குவல் ஷேர். அப்போ 1,92,000 டிவைடட் பை 2ஆல் வகுத்திங்கன்னா 96,000 வரும். இதான் லாப நட்ட பயிர்கோணை பொறுத்தவரைக்கும் 5 மார்க்கில் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டெஃபினட்டாக கேட்பாங்க 5 மார்க் கொஸ்டினில். வரவு சைடில் 2 தான் இடம்பெற சொல்லியிருக்கிறேன். ஒன்று நிகர லாபம், இன்னொன்று எடுப்பு மீது வட்டி. ஒரு சில கணக்கில் எடுப்பு மீது வட்டி கொடுக்கலன்னா பிரச்சனை இல்லை, கொடுத்தாங்கன்னா போட்டுருங்க. இங்கே என்ன இடம்பெறும்? நம்ம மூணு தான் இடம்பெறும். முதல் மீது வட்டி, ஊதியம், கழிவு. கழிவில் 2 கழிவுக்கு வருவாங்க. கழிவுக்கு முன் உள்ள நிகர லாபம்னு கேட்டாங்கன்னா 25/110 125 இல்லை 10/110 அப்படி கேட்பாங்க. கழிவுக்கு பின் கேட்டாங்கன்னா 10/100 அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு போட்டுடலாம். இது கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. கண்டிப்பாக இந்த கணக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரியா? நல்லா